யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்தவர். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நடு சிலுவையில் அறைந்து நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு அவர் சிலுவையின் மேலே எழுதி அவரை சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறைந்த பின்பு கீழே சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாம் அநேக ஏளனங்களை செய்யறாங்க. நீ உன்னைத்தானே நீ ரட்சித்துக்கொள், கடவுளுடைய குமாரன் வந்து இந்த சிலுவையிலிருந்து கீழே அவரை இறங்கி வரட்டும்னு சொல்லி அநேக ஏளனங்களையும் அவமானங்களையும் செய்கிறாங்க. ஆனால் அந்த நிலையிலையும் அந்த சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்றது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு வார்த்தை. இயேசு சிலுவையில் தனது அன்பை வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்ற ஒரு உன்னத வார்த்தையை தான் இயேசு அங்க வெளிப்படுத்தினார். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் ஜீவன் எடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்துவை அடித்தாங்க, அவரை துன்பப்படுத்தினாங்க, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்தாங்க, தலையில முற்கிரீடத்தை வச்சாங்க. ஆனா இவை அனைத்தினாலையும் அவருடைய ஜீவன் போகல. பிதாவின் சித்தம், அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் முடித்தாயிற்றுன்னு சொல்லிதான் இயேசு, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதுதான் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்தார். இது இத்தனை நிந்தனையினால அவருடைய ஜீவன் எடுக்கப்படலை. அவர் ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். ஏன் இயேசு மரிக்கணும்? ஏன் தன் ஜீவனை கொடுக்கணும்? ஏன் இவ்வளவு பாடுகளை சகிக்கணும்? வேதம் சொல்லுது, ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்து ஒரே தரம் மரித்து தனது மாசற்ற ரத்தத்தை சிந்தினதுனாலதான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இலவசமா கிடைச்சிருக்குது. இயேசு தனது ஜீவனை கொடுத்த பிறகு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புன்றவர் வராரு. இயேசு ஒரு சடலத்தை கேட்கிறாரு. இயேசுவை யாரையும் வைத்திராத ஒரு கல்லறையில அடக்கம் பண்றாரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வருஷம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம், தியானிக்கிறோம். இயேசு நமக்காக தன் ஜீவனையே கொடுத்துட்டாரு. அவர் மரிக்கும் போது சந்திரன் சூரியன் உலகம் ஃபுல்லா காரிருள், சந்திரனும் சூரியனும் கூட அவர் உயிர் விடுற காட்சியை காண முடியாம மறைத்து கொண்டதா கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம தன் ஜீவனையே கொடுத்தாரு, நாம அவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமான்றத இன்னைக்கு நாம சிந்தித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை இயேசு யார்ன்றத இன்னொரு தலைப்புல நாம சிந்திக்கலாம். பங்க குருசில் படுத்தீரன்றோ, தங்க தீருமேனி தவித்ததன்றோ, தாங்கானா வேதனை சகித்தீரன்றோ, தாங்கானா வேதனை சகித்தீரன்றோ, ஏங்குதே என்னாவி அப்பாடு நினைக்கையில், ஏங்குதே என்னாவி அப்பாடு நினைக்கையில், ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே.